இந்த படத்தில் என்ன பிடிச்சது முதல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொடக்ஷன் வேல்யூ கிராண்டியோர்னு சொல்லலாம். ரெண்டாவது இந்த படத்தோட விஎஃப்எக்ஸுக்கு இதுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குன்னு சொல்லணும். ஏன்னா விஎஃப்எக்ஸ் வந்து கொஞ்சம் சொதப்பி இருந்தால் கூட நம்மளுக்கு வந்து என்னடா இது இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துடும். அதுக்கப்புறம் அந்த படத்தில் ஒட்ட முடியாது. பட் இதில் விஎஃப்எக்ஸ் ஒரு சில இடங்களை தவிர மற்ற எல்லா இடங்களுமே சிறப்பாக இருந்தது. ஸோ அவங்களுக்கு ஒரு பெரும் பாராட்டு நம்ம சொல்லி ஆகணும். இசை வந்துட்டு ஆக்சுவலாக பாடல்கள்னு வரும்போது எனக்கு மேபி தமிழில் பார்த்தனால அந்த பாடல்கள் பெருசாக எனக்கு ஒட்டலை. ஆனால் வழக்கம் போல் அந்த காந்தாரா படத்தில் இருந்த அந்த வராகி ரூபம் சாங் பிரமாதமாக இருந்தது. அதை பிளேஸ் பண்ண விதமும் நல்லா இருந்தது. மற்றபடி இந்த பின்னணி இசை ஒரு பெரும் பங்காற்று இருக்குன்னு சொல்கிறோம். காந்தாலையும் எப்படி நம்மளுக்கு ஒரு பூஸ்டம் வந்ததோ பின்னணி இசை இந்த படத்துலையுமே கொஞ்சம் கூட சளைச்சதில்லை. அந்த படத்துக்கு இன்னும் மென்மேலும் வேலை பார்த்துருக்காங்க. ரொம்ப சிறப்பாக இருந்திருக்குன்னு சொல்லணும். பிரமாதமாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் இந்த நடிப்பு, இயக்கம், ஹீரோயினோட அந்த ப்ரீ கிளைமேக்ஸ்க்கு முன்னாடியான ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன், அதுக்கப்புறம் அவங்களோட நடிப்பு பிரமாதமாக இருந்தது. ஜெயராமோட ஆக்டிங்கும் பிரமாதமாக இருந்தது. அதுக்கு முன்னாடி ஜெயராமோட மகனாக வர வில்லன் அவரோட ஆக்டிங்குமே வந்து ஒரு உதாரித்தனமாக இருக்கிற ஈகோக்காக போராடுற ஒரு இளவரச கேரக்டர் தான். மன்னனா பட்டாபிஷேகம் பண்ணாலுமே அவன் அப்படியே தான் இருப்பான். அதுக்கப்புறம் அவன் நடத்துகிற விஷயம் அது ரொம்பவே அற்புதமாக நடிச்சிருந்தாங்க. அதே மாதிரி ஹீரோவோட வர நண்பர்களாக இருக்கட்டும், அவங்களோட குடும்பத்தில் நடித்தவங்களாக இருக்கட்டும், ஆக்டிங்னு வரும்போது ஒருத்தர் கூட நம்ம வந்து குறைய சொல்ல முடியாது. பிரமாதமாக இருந்தது. ஸோ நடிப்பில் எல்லாரோட ஆக்டிங்குமே பிரமாதமாக இருந்தது. அதே மாதிரி இயக்கம், த கேப்டன் ஆஃப் தி ஷிப், லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படின்னு சொல்கிற மாதிரி ரொம்ப சிறந்தவ இருக்குன்னு சொல்லலாம். கதைன்னு எடுத்துக்கிட்ட போது அதை தாண்டி நம்மளால் பெருசாக எதுவும் காட்ட முடியாது. ஒரு நிலத்துக்கான சண்டை தான். பட் அந்த நிலத்துக்கான சண்டையில் தெய்வத்தை எந்த அளவுக்கு உள்ளே வச்சு அதை ரொம்ப பெருசாக வியாபிக்காமல், ஒரு தெய்வம்னு வரும்போது ஒரு கம்யூனிட்டி சாராரை மட்டுமே கொண்டு போய் வேற லெவலில் வைக்காமல் அந்த பொது இதில் கொண்டு வந்து காட்டினது ரொம்பவே பிரமாதமாக இருந்தது. ஆரம்பத்துலேருந்து அந்த காக்க வந்த ஒரு தெய்வமாக தான் அந்த தெய்வத்தை காட்டியிருப்பாங்க, அவங்களோட தெய்வத்தை காட்டியிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்குமே மேலே அப்படின்ற ஒரு இடத்துல வரும்போது சிவனை காட்டினது எனக்கு கொஞ்சம் அந்த ஒரிஜினாலிட்டியை கில் பண்ணிட்டாங்களோ, கதைக்காண்டி பிஸ்னஸ்க்காண்டி இந்த அவங்களோட அந்த மெயின் ஒரிஜினாலிட்டி மக்கள்கிட்ட விருப்பப்பட்ட அந்த விஷயத்த கொண்டுட்டாங்களோ அப்படின்ற ஒரு வருத்தம் இருந்தது. அதை வந்து இன்னும் கொஞ்சம் மாற்றி அமைச்சிருக்கலாம். அந்த சிவனை அவங்க காட்டினது தப்பு இல்லை. பட் அதை தாண்டி இவங்க இந்த தெய்வத்தங்களோட பவரையும் இன்னும் கொஞ்சம் அதிகமாக காட்டியிருக்கலாம் அப்படின்றது என்னோட மன வருத்தம். படம் இந்த அளவுக்கு மஜாவா கூல் பம்ஸாக வேற லெவலில் இருந்ததுன்னா 100க்கு நான் 80 கொடுப்பேன். தாராளமாக வந்து எனக்கு அங்கே கிடைச்ச அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அந்த படம் ஒர்த்து தான். உங்களுக்கும் அது கிடைக்கும் நான் நம்புறேன். ஒரு வாட்டி முயற்சி பண்ணி பாருங்கள்.